பெரியவர். அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். நம்முடைய தேவன் உயர்ந்தவராயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார். 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் மகத்துவம் நிறைந்தவர், அவர் பயங்கரமானவர். உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. எனவே தான் நாம் என்ன செய்கிறோம்? அவரை நாம் என்ன செய்கிறோம்? துதிக்கிறோம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நம்முடைய தேவன்தான் எல்லாரை காட்டிலும் பெரியவர், உயர்ந்தவர், உன்னதர். அவருடைய நாமம் மகத்துவம் நிறைந்தது, அவருடைய நாமம் பயங்கரமானது. எனவே நாம் என்ன செய்கிறோம்? அவரை துதிக்கிறோம். அது பரிசுத்தம் உள்ளது. பாருங்க, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர் அவர், பரிசுத்தம் உள்ளவர். வேற ஒருவருக்கும் இந்த நாமத்தை கொடுக்கவே முடியாது. வேற எந்த மனுஷனுக்கும், எவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும், தெய்வங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களாக இருந்தாலும், இந்த பரிசுத்தம் என்கிற ஒரு நாமத்தை யாருக்குமே கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல நல்லவர்களாய் வாழ்கிறவர்களை உயர்ந்த மனிதர், நல்ல மனிதர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், பெரியவர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை ஒரே ஒரு தேவனுக்குரியது. அது யாருக்குரியது? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கே உரிய வார்த்தை பரிசுத்தர். இந்த உலகத்துல யாரை கேட்டாலும் பரிசுத்தர் யாருன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன். அவர் யார்? பரிசுத்த உள்ளவர். ஒரு காலேஜில் இந்த ப்ரேயர் சாங் பாட சொன்னாங்க. அப்போது எந்த கடவுளுடைய பெயருமே அதில் வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு பாடலை பாட சொன்னாங்களாம். அப்போ ஒருத்தர் இந்த பாடலை, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் நீர் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், அதில் இயேசுங்கிற பேரே வராது. அந்த பாடலை பாடும்போது லாஸ்ட் வரிகள், நீரே பரிசுத்தர். அந்த வரியை கேட்ட உடனே அந்த பிரின்சிபல் சொன்னார், பரிசுத்தர்னு கேட்டாலே அது இயேசு கிறிஸ்துன்னு கரெக்டாக தெரிஞ்சிடும், அதனால் இந்த பாடலை பாடவே கூடாது என்று சொல்லிவிட்டாராம். அப்போ பரிசுத்தர் என்கிற நாமத்தை உடையவர் யார்? நாம் ஆராதிக்கிற தேவனுக்கே உரியது. 4வது வசனம், பாருங்க, நம்முடைய தேவனிடத்தில் என்ன இருக்கிறது? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், பாவமே செய்யாத தேவன், தீமையை பாராத சுத்த கண்ணர், அவர் நீதி செய்கிறவர், அவர் நியாயம் செய்கிறவர். அந்த நீதியிலும் நியாயத்திலும் தான் தேவன் என்ன செய்கிறார்னா பிரியப்படுகிறார். எதில் பிரியப்படுகிறார்? தேவன் எதில் பிரியப்படுகிறார்? நீதியிலும் நியாயத்திலும். நாம் நீதி செய்கிற போது, நியாயம் செய்கிற போது கர்த்தர் நம்ம மேல் எப்படி இருக்கிறார்? பிரியமாயிருக்கிறார். 5ஆம் வசனம், அதே வசனம் பாருங்க, 9ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 5, 9 2 வசனங்களையும் பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய பாதப்படியிலே பணியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மைப்படுகிறது அப்படின்னா என்னன்னா, நம்ம எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையை அப்படியே ஆண்டவரிடத்துல சொல்லுகிறது. நம்மிடத்துல என்ன குறைகள் இருந்தாலும், என்ன குற்றங்கள் இருந்தாலும், ஆண்டவரே என்னிடத்துல இந்த குறைகள் இருக்கு, இந்த பாவம் இருக்கு, எல்லாவற்றையும் தேவனிடத்துல சொல்லி நாம் தாழ்மைப்பட்டோன்னா அவர் என்ன செய்கிற தேவனாக இருக்கிறார்? நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவரால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்முடைய நிலைமை, நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நாம் எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாதாம்? எண்ணக்கூடாதாம். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பாதப்படியில் நாம் அமர்ந்து அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துகிற போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிற அந்த பாவியாகிய ஸ்திரீ மரியாள், அவள் என்ன செஞ்சா? கர்த்தருடைய பாதத்தில் தன்னுடைய கண்ணீரையெல்லாம் ஊற்றி அவருடைய பாதத்தில் பரிமள தைலத்தை பூசி அதை தன் தலைமயிரினால் துடைத்தாள். ஆண்டவர் அவளுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்தார். ஏன்னா அவர் இருந்தது ஒரு
வசதி படைத்த ஒரு வீட்டில் அவர் விருந்துக்காக போயிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. அவை முற்றிலுமாய் கர்த்தருடைய பாதத்தில் போய் தன்னை தாழ்த்தின போது கர்த்தர் அவளுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். இவங்கெல்லாம் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதா? பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். சில பெயர்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அது? யாரு பைபிள்ல இருக்கு? பார்த்து சொல்லுங்க. மோசே, ஆரோன், சாமுவேல். அவங்கெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அவங்களுக்கு என்ன கிடைச்சதா? மறு உத்தரவு கிடைச்சதா? நாம கூப்பிடும்போது நமக்கு மறு உத்தரவு கிடைக்கிறதா? பிள்ளைகள் கூப்பிடும்போது மறு உத்தரவு கிடைக்கிறதா? அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க. ஏன் அவங்களுக்கு மறு உத்தரவு கிடைச்சது? ஆண்டவர் எப்படி அவர்களோடு பேசினார்னா 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். அப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பதில் வரணும் அப்படின்னா நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை யார் ஒருவர் கை கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? மறு உத்தரவு கொடுக்கிறார். ஆண்டவர் இடத்துலேருந்து பதிலை பெற்றிருக்கிறவர்கள் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்களா? அப்போது நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டா, இந்த மோசே கர்த்தருடைய கட்டளையை கை கொண்டவன், ஆரோன் கர்த்தருடைய கட்டளையை கை கொண்டவன், சாமுவேல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவன், கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் பிரியமாய் நடந்து கொண்ட ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த சாமுவேல். இவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் தவறு வந்துச்சா அப்படின்னு கேட்டால் தவறுகள் வந்தது. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? தவறுகள் வந்தாலும் அதை என்ன செய்கிறார்? தண்டிக்கிறார். அதே நேரத்தில் அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். 8ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் பைபிளை பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. ம் ம் இப்போ நீதி சரி கட்டுதல் அப்படின்னா தவறு செய்கிற போது அவர் என்ன செய்கிறார்? தண்டிக்கிறார். அதே நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இதே போல நாமும் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுவோம். அவரிடத்திலிருந்து மறு உத்தரவு பெறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வெறும் நாம் மாத்திரம் எப்போது ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களாக அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? மறு உத்தரவை பெறுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிற போது, அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கிற போது கர்த்தர் நமக்கும் செவி கொடுத்து அவர் மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்த நல்ல சங்கீத